அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழு சுபகிரகமான குரு வக்ரகதியில் திரும்புகிறார். இதன் காரணமாக எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பாதிப்பு, அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானின் வக்ரம் என்பது பொதுவாக சாதக மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட தற்போது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் 12 ராசிகள்ல முதன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக யாருக்கெல்லாம் உள்ளது என்றால் கன்னிராசிக்காரர்கள், மேசராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் போன்றவர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதிக நன்மையை ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம் போன்ற ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று வக்ரகதியில் திரும்பும் போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நல்ல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்குகிறாருங்க. பொதுவாக இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாவ கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட சுபத்துவத்தன்மை தான் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட சாதுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலை சாது மிரண்டால் காடு தாங்காது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக விளைவிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய வக்ரம் நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிடுவதை விட மிக அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2, 4 மற்றும் 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் குடும்ப ரீதியாக மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அடுத்தடுத்து பல இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் மறைமுக தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பெரிய அளவுல கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட சிக்கல்கள் மிக பெரிய அளவுல சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்பாராத புதிய மாற்றங்கள் மிகவும் வலுவாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான பழைய பிரச்சனைகள், தீர்வுக்குள்ளாக்க முடியாத பல பிரச்சனைகள்ல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் தொழில்துறையில் தான் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே உங்களுடைய உழைப்பு சார்ந்த பணிகளை நம்பாமல் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனுபவம் இல்லாத துறைகள்ல முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரு ஆக்சிலேஷன், அதாவது தடுமாற்றமோ அல்லது செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணம் தோன்றினால் நிச்சயமாக அதை தவிர்த்திடுங்க. செய்ய முடியும் என்று தோன்றக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்தால் பெரிய அளவில் நஷ்டம் இல்லாமல் மிக பெரிய அளவில் லாபத்தை அதிகமாக பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. இதைவிட மிக பெரிய அளவில் சேஞ்ச் ஓவர் என்று எடுத்து சொல்லக்கூடிய வகையில எதிர்பாராத மிக பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அந்த மாற்றங்கள் ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. குடும்ப ரீதியான
குருவினுடைய வக்ரம் என்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடுவதை விட வலுவாக சுப நிகழ்வுகளை சிறப்பாக அமைத்து கொடுக்கிறது. ஏனென்றால் பல்வேறு வகையில தடைகள் சந்தித்திருந்தாலும் அத்தனை தடைகளும் விலகுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ரத்தால் கிடைக்க போகிறது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக குரு பகவான் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத இடமாறுதல் உட்பட உத்தியோகத்துல மிக பெரிய அளவிலான மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பாராத வகையில் புதிய விபரீத பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைவு தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்றவை சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாது ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகளை பெறக்கூடிய வகையில் பல திட்டங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. எனவே தொழில்துறையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்துல குரு பகவானுடைய வக்ரம் மிக பெரிய அளவுல எதிர்பார்த்தபடி வாய்ப்புகளை உங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கான யோகத்தை விரிவாக்குகிறது. அது மட்டுமல்லாது சனியும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக உண்டு. குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அக்டோபரில் இருந்து பிப்ரவரி வரைக்குமே வக்ரத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் விருதுகளை பெறக்கூடிய அளவுல உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் முதிர்ச்சியும் பக்குவமும் வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான திறமையான செயல்பாடுகளை வலுவாக செய்வதோடு மட்டுமல்லாது அதில் மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதை செய்தாலும் சிறப்பான முறையில் செய்து மிக பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் தடை எதுவும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு முதன்மையான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் 9 நோக்கி நகர்கிறார். எனவே எதிர்பாராத வகையில சிம்மராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்வில் இரட்டிப்பான மகிழ்ச்சி யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மன நிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.